ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி காய் சமைக்கிறதெல்லாம் இல்லை. சனிக்கிழமை அப்படின்னா நம்ம மீன் தான் சனிக்கிழமை தோறும். ஸோ அதுக்காக வயலட் கலர் மிளகாய் பறிச்சுக்கிட்டேன் ஒரு 4. என்னன்னே தெரிலங்க, நம்ம ஒரு சாம்பார் மிளகாயா மோர் மிளகாயின்னு சொன்னீங்க எல்லோரும். அது ஒன்று வச்சுருந்தேன், ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தான். அது அப்படி பட்டு போயிடுச்சுங்க. இப்போ இதுவும் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன தான் பராமரிப்பு கொடுத்தாலும் எது நம்ம ரொம்ப ஆசைப்படுறோமோ அது சில நேரங்களில் நம்மளை மக்கர் பண்ணிடும். இன்றைக்கி மீனுக்கு மிளகாய் வெட்டி போட்டால் தான் அந்த மீன் குழம்பு சுவை கூடுதலாக இருக்கும். ஸோ அதுக்காக 4 வயலட் மிளகாய், அப்புறம் ஒரு 3 கிரேப்ஸ் மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 2 மாங்காய் பறிச்சிருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னாக்கா, மாங்காய் குழம்புல நிறைய கிடக்கணுங்க. புளியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், தக்காளியெல்லாம் போட மாட்டேன். மாங்காயினுடைய சுவையிலே தான் அந்த குழம்பு வைப்பேன். இன்னொரு மாங்காய் பறிச்சேன், கீழே வந்துச்சு. ஸோ 2 மாங்காய் பறிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், மீன் கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்க. அந்த மாங்காவை வச்சு அந்த குழம்பை நிறைய ஊற்றி குழஞ்ச சாதத்தில் சுடுன்னு கொதிக்க ஆவி பறக்க சாப்பிட பிடிக்கும். அதனால் 2 மாங்காய் பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் தான் இன்றைக்கி போட போகிறேன். மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வதக்கி நல்ல கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் எல்லாத்தையும் போட்டு, மேக்ஸிமம் நம்ம வீட்டில் என்ன மீன் வாங்குவோம் அப்படின்னா, எல்லா மீனும்லாம் வாங்க மாட்டோம். எல்லா மீனும் பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி 25 வருஷமாக ஊளி மீனை தவிர வேறு எதுவும் நாங்கள் வாங்குறதில்ல. ரொம்ப ரேராக அம்மா இருக்கிற காலத்தில் வாழை மீன், வாழை அதெல்லாம் வாங்குவோம். பட் இவங்க முள் எடுத்து சாப்பிட கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் முள் நிறையா இருக்கும். அப்புறம் எப்போயாவது ரொம்ப ரேராக அது என்ன மத்தி மீன் சொல்வீங்கள்ல, அது வாங்குவோம். மற்றபடி நெத்திலி வாங்குவோம் அடிக்கடி. ஓகேங்களா? நீங்கள் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.